அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாளை தமிழக வெற்றிக் கழகம் ஆலோசனை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாளை காலை 9 மணிக்கு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை பனையூரில் நாளை தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆலோசனை கூட்டம் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியின் பெயர் அறிவிக்கப்பட்டதிலிருந்து அந்த கட்சியின் தொடர் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக தற்போது அந்த நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டமானது நாளை சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அவர்களது தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளரான புஷியானந்த் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலும் அவர்கள் தற்போது இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அதன் தலைவரான விஜய் ஏற்கனவே அறிவித்து விட்டார். இந்நிலையில் தற்போது அக்கட்சியின் உட்கட்டமைப்பு மற்றும் அதன் உறுப்பினர் சேர்க்கை ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதற்காக அதற்கான பணிகளை தற்போது தொடங்கி தற்போது அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வருகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே செயல்பட்டுக் கொண்டிருந்த நடிகர் விஜயின் மக்கள் இயக்கத்தை தான் அதன் கட்சியாக தற்போது மாற்றியிருக்கின்றனர். எனவே தற்போது அந்த மக்கள் இயக்கத்தில் உறுப்பினராக இருந்தவர்கள் அனைவரையும் தற்போது அப்படியே இந்த தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர்களாக சேர்க்கப் போகிறார்களா அல்லது புதிதாக உறுப்பினர் சேர்க்கையை அவரது தற்போது தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு அப்ளிகேஷன் புதிதாக தயார் செய்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் அப்ளிகேஷன் மூலமாக மீண்டும் அதற்கு விண்ணப்பித்து அவரை உறுப்பினராக சேர்க்கப் போகிறார்களா என்பது குறித்தும் ஆலோசனைகள் சமீப காலமாக நடைபெற்று வந்தன. அதன் இறுதி முடிவாக நாளை எந்த விதத்தில் உறுப்பினர் சேர்க்கையானது நடைபெறப் போகிறது, அந்த கட்சியின் உட்கட்டமைப்புகளை எப்படி வலுப்படுத்தப் போகிறார்கள், அதன் அமைப்புகள் எப்படி இருக்கப் போகின்றன என்பது குறித்த ஆலோசனை கூட்டம். அதன் நிர்வாகிகளுக்கு இதற்காக நிர்வாகிகளை அழைத்து அவர்களிடம் ஆலோசனைகளையும் அவர்களிடம் கேட்டு பெறுவதற்காகத்தான் நாளைய நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.